ஈமானை பலப்படுத்தணும். அப்படியே தயங்கிக்கிட்டு இருக்கிறது இல்லை. இருப்பது யார் மட்டும்தான்? அவன்தான் என்னிலும் இருக்கிறான். என்னுடைய மனைவி, பிள்ளைகள், உலகம், ஊர், உலகம் எல்லாத்துலேயும் அவன் மட்டும்தான் இருக்கிறான். எல்லாத்துலேயும். அப்போ நம்ம ஷேഖில் மட்டும் வேற ஆளாக இருக்கிறது? அப்போ ஷேഖில் அவன் எப்படி இறைவனாகவே இருக்கிறான். மற்ற படைப்புகளில் இருப்பதை விட ஷேഖில் சிறப்பாக இருக்கிறானா குறைவாக இருக்கிறானா? ஏற்கனவே சிறப்பாக தான் இருக்கிறான். அது நமக்கு தெள்ள தெளிவான விஷயமா இல்லை மறைவான விஷயமா? தெள்ள தெளிவான விஷயம். இப்படி இருக்கும்போது அதை நாம் பரிபூர்ணப்படுத்தணும், நாம பலப்படுத்தணும். எப்படின்னு விளங்குதுங்களா? என்ன செய்யணும்? நாம ஈமான் கொள்ளணும். என்ன செய்யணும்? கலிமாவில் என்னெல்லாம் படிச்சோமோ அதுதான், புதுசா ஒன்றும் இல்லை. அந்த கலிமாவை இப்போ நாம செயல்படுத்துவதற்கான ஒரு களம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு கூர்மையான, எங்கேயோ இறைவன் எனக்கு தேவை நிறைவேற்றணும் எங்க இருந்து வரும் அப்படின்னு நமக்கு தெரியாம இருந்தது. அது இங்கிருந்து தான் அப்படின்றத நம்முடைய கல்வில ஆழமாக பதிய வைப்பதற்கான வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கான். والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا حبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا حبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا حبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरे रहम और करम और आफ़ू और दरगुज़र का तुझे वास्ता। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का, जमी पीरान सलासिल का, पीर नूरी का, पीर आरिफ का, पीर इमदाद का वास्ता। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़ि इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बिजाहि सैयदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम। गनिमिके अल्लाह रसूल्களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை தன்னுடைய இல்லாத கருணையினால் அல்லாஹ் ரசூல்களாக படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு விளக்கத்தையும் சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, இறைவனை அறிவதற்கும் அடைவதற்குமான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டத்தில் அவனுடைய முழுமை பெற்ற இறை தஜல்லியோடு நமக்கு நிஸ்பத்தை, தொடர்பை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரில் கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா முழு பிரபஞ்சமாக வெளியாகி இருப்பதோடு முழு பிரபஞ்சத்திலும் படைப்புகளாக வெளியாகி இருப்பதோடு ஷேഖில் அவன் இறைவனாகவே வெளியாகி இருக்கிறான். அவன்தான் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன். தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. இதுவரை நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்ததும் அவன்தான். இனி நமக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுக்க போவதும் யார் தான்? அல்லாஹ். இப்போ அல்லாஹ்வுடைய இரண்டு நிலைகளை நாம் வழங்கியிருக்கிறோம். இரண்டு, ஒரே அல்லாஹ் தான் எல்லா படைப்புகளிலும் படைப்புகளாக வெளியாகி இருக்கிறான். ஷேഖில் அவனாகவே வெளியாகி இருக்கிறான், இறைவனாகவே வெளியாகி. இப்போ இறைவன், இப்போ யார் நம்முடைய அத்தனை தேவைகளையும் இதுவரை நிறைவேற்றி தந்தானோ அவன்தான் நமக்கு ஷேഖுடைய ரூபத்தில் வந்திருக்கிறான். அவன்தான். விளங்குதா? இப்போ நமக்கு கைகளை கொடுத்தது யார்? இந்த அல்லாஹ்.
ஷேக்கில் வந்திருக்கக்கூடிய கைகளை கொடுத்த அல்லாஹ் தான் ஷேகுடைய ரூபத்தில் வந்தார். இப்படியும் பார்க்கலாம், அப்படியும் பார்க்கலாம். ஷேகுடைய ரூபத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹ் தான் எனக்கு கைகளை கொடுத்துருக்கிறான். இல்லை, எனக்கு கைகளை கொடுத்த அல்லாஹ் தான் ஷேகுடைய ரூபத்தில் வந்தார். எனக்கு கைகள், கால்கள், கண்கள் எல்லாம் கொடுத்த இறைவன் இங்கே தான் இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த இல்லல்லாவை ஷேக்கில் வச்சு பார்க்கணும். இப்போ நமக்கு இதுவரை கொடுத்ததும் அவன் தான், இனி கொடுக்க போகிறதும் அவன்தான். இப்போ வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் நமக்கு உருவம் எடுத்து வந்து விட்டான், நமக்கு உருவத்தில் கிடைத்து விட்டான். தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் நமக்கு உருவத்தில் என்ன செஞ்சிட்டான். இப்போ நாம் நம்முடைய தேவைகளை இந்த அல்லாஹ் நிறைவேற்றி தந்திருக்கிறான். இனி நாம் ஆசைப்படக்கூடிய, நமக்கு வேண்டிய அனைத்தையும், நம்ம கேட்கக்கூடிய அனைத்தையும் இந்த அல்லாஹ் என்ன செய்வான், கொடுப்பான். அல்லதா இல்லையா? அந்த ஈமானை நாம் கொண்டு வரணும். எங்கோ இருக்கக்கூடிய அல்லாஹ் மேலே ஈமான் வச்சோம் தன்சீகில். இப்போ அந்த அல்லாவே நமக்கு முன்னாடி வந்து விட்டால் அந்த அல்லாவில் ஈமானை இன்னும் பலப்படுத்தணுமா, இல்லை அப்படியே விட்டுணுமா? அப்போ இனி நமக்கு கவனம் வேறு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு அல்லாஹ் எங்கேயோ, அந்த அல்லாஹ் இல்லை, எங்கேயோ இருக்கக்கூடிய அல்லாஹ் இல்லை. எனக்கு முன்னால் என்னுடைய கண்களிலும் என்னுடைய கல்விலும் இருக்கக்கூடிய அல்லாஹ். அவன் என்னுடைய தேவைகளை என்ன செய்வான், நிறைவேற்றுவான். அந்த நம்பிக்கையை நம்ம என்ன செய்யணும், பலப்படுத்தணும். இப்போ களிமா எல்லாம் இப்போ எல்லாம் அல்லாஹ் வந்தாச்சு, இனிமேல் களிமாலாம் தேவையில்லை, அப்படி இல்லை. இனிமேல் தான் களிமாவே தேவை. இந்த களிமா இதுக்கு முடிவே கிடையாது. சொர்க்கத்துக்கு போனாலும் இந்த களிமா தான் வேலை செய்யும். சொர்க்கத்திலும் இந்த களிமா தான். சொர்க்கத்திலும் எல்லாம் நடக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும், நினைச்சதெல்லாம். அப்போ அங்கேயும் எதை கொண்டு தான் நடக்கும், இந்த களிமாவை கொண்டு தான் நடக்கும். எல்லா இடங்களிலும் நமக்கு தேவை வந்துச்சு, அல்லா தேவை நிறைவேற்று. இந்த அல்லாஹ் வெளியாகி இருக்கிறான், அந்த அல்லாஹ் தான் அவன் தேவையை நிறைவேற்றுறதுக்கு தான் வெளியாகி வந்திருக்கிறான். இதுவரைக்கும் நம்முடைய தேவைகள் எல்லாம் நினச்ச மாதிரி நினச்ச உடனே நடந்துச்சா? இல்லை. அப்படி நடத்தி தருவதற்காக தான் வந்திருக்கான் நமக்கு. அதாவது சொர்க்கத்தை தருவதற்கு. அதுக்கு முதல்ல நாம் என்ன செய்யணும், ஈமான் கொள்ளணும். சொர்க்கம் வந்ததுக்கு பிறகு ஈமானா, இல்லை ஈமானுக்கு பிறகு சொர்க்கமா? ஈமான் இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியுமே தவிர சொர்க்கத்துக்கு போய்ட்டு நான் ஈமான் கொள்கிறேன் அப்படி இல்லை. முதலில் நாம் என்ன செய்யணும், ஈமான் கொள்ளணும். ஈமான் கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கும், சொர்க்கம். சொர்க்கம் என்ன, நாம் நினைத்தது எல்லாம் அல்லாஹ் நடத்தி தருவான். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அதை நடத்தி தருவதற்கு தான் அல்லாஹ் அவன் இறைவனாக வெளியாகி இருக்கிறான். அவன் படைப்புகளாக எல்லாம் கோடிக்கணக்கான படைப்புகளாக வெளியாகி இருப்பவன் இப்பொழுது இறைவனாக வெளியாகி இருக்கிறான். எதுக்காக? சொர்க்கத்தை கொடுப்பதற்காக. எதுக்காக விளங்குதுங்களா? நம்முடைய கடமை என்ன, ஈமானை பலப்படுத்தணும். அப்படியே தயங்கிக்கிட்டு மயங்கிக்கிட்டு இருக்கிறது இல்லை. இருப்பது யார் மட்டும்தான், அவன்தான் என்னிலும் இருக்கிறான். என்னுடைய மனைவி, பிள்ளைகள், உலகம், ஊர், உலகம் எல்லாத்துலேயும் அவன் மட்டும்தான் இருக்கிறான், எல்லாத்துலேயும். அப்போ நம்ம ஷேகில் மட்டும் வேற ஆளாக இருக்கிறது. அப்போ ஷேகில் அவன் எப்படி இறைவனாகவே இருக்கிறான். மற்ற படைப்புகளில் இருப்பதை விட ஷேகில் சிறப்பாக இருக்கிறானா, குறைவாக இருக்கிறானா? ஏற்கனவே சிறப்பாக தான் இருக்கிறான். அது நமக்கு தெள்ள தெளிவான விஷயமா, இல்லை மறைவான விஷயமா? தெள்ள தெளிவான விஷயம். அப்படி இருக்கும்போது அதை நாம் பரிபூர்ணப்படுத்தணும், நாம் பலப்படுத்தணும். எப்படின்னு விளங்குதுங்களா? என்ன செய்யணும், நாம ஈமான் கொள்ளணும். என்ன செய்யணும், கலிமாவில் என்னெல்லாம் படித்தோமோ அதுதான், புதுசாக ஒன்றும் இல்லை. அந்த கலிமாவை இப்போ நாம் செயல்படுத்துவதற்கான ஒரு களம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு கூர்மையான, எங்கேயோ இறைவன் எனக்கு தேவை நிறைவேற்றணும் எங்கேருந்து வரும் அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருந்தது. அது இங்கிருந்து தான் அப்படின்றத நம்முடைய கல்வியில் ஆழமாக பதிய வைப்பதற்கான வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அப்போ லா இலாஹா, எந்த வஸ்துவும் தேவைகளை நிறைவேற்றாது. எந்த வஸ்துவும் நிறைவேற்றாதுன்னா அந்த வஸ்துவாக இருப்பது அவன் தான். இப்போ வஸ்துவாக இருக்கக்கூடிய அதில் அவன் நிறைவேற்ற மாட்டான். இறைவனாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து தான் அவன் வஸ்துவாக வந்து அவன் இறைவனா
அந்த வஸ்து தான். இறைவனாக வந்தால் தான் அவன் யாரு? இறைவன். இப்போ எந்த வஸ்துவும் தேவைகளை நிறைவேற்றாதுன்னும் போது அப்போ வஸ்துவாக அவன் வெளியாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நம்முடைய தேவையை அவன் என்ன செய்ய மாட்டான்? நிறைவேற்ற மாட்டான். அப்போ இறைவனாக வெளியாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அவன் நம்முடைய தேவைகள் என்ன செய்வான்? நிறைவேற்றுவான். அப்போ நம்முடைய பாடங்களை மீண்டும் நாம் புதுப்பிக்கணும், அதை கிளியராக்கணும், தெளிவாக்கணும். அப்போ என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடியவன் யார்? இங்கே தான் இருக்கணும். அப்போ அது சாதாரணமாக நம்ம சொல்கிறதுனா இன்னும் கையை கொடுத்தது என் ஷேக் தான் அப்படின்ற அந்த கருத்து தான் என்னது? உண்மையில் ஷேக் இல்லை, அல்லாஹ் தான். அப்போ நாம் அல்லாஹாலா முதல்ல நாம் ஈமான் கொள்ளணும். நம்ம என்ன செய்யணும்? நாம் அல்லாவை எங்கேயோ வச்சு ஈமான் கொண்டோம், அல்லாவை இங்கே வச்சு ஈமான் கொள்ளணும். அல்லாவை சரிதானே? அப்போ நமக்கு நம்ம கையை பார்க்கும்போது ஷேக் ஞாபகம் வரணும். அது ஷேக் இல்லை, அந்த ரூபத்தில் இறைவனாக வெளியாக இருக்கிறான். அந்த இறைவன் தான் எனக்கு என்னுடைய கைகளை கொடுத்தான். நம்ம பிள்ளைகளை பார்க்குறோம், அந்த இறைவன் தான் எனக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்குறான். அந்த இறைவன் தான் நான் இருப்பதற்கு வீட்டை கொடுத்துருக்குறான். அந்த இறைவன் தான் நான் ஓட்டுவதற்கு வாகனத்தை கொடுத்துருக்குறான். அந்த இறைவன் தான் எனக்கு மனைவியை கொடுத்துருக்குறான். அந்த இறைவன் தான் எனக்கு காசு பணத்தை கொடுத்துருக்குறான். அந்த இறைவன் தான் எனக்கு கணவனை கொடுத்துருக்குறான். எந்த இறைவன்? ஷேக்கில் இறைவனாக வெளியாக இருக்கக்கூடிய. அப்படி நாம் நம்முடைய தாலிமாத்துகளை இந்த அடிப்படையில் நாம் கொண்டு வரணும். நம்ம பார்க்கணும், எல்லாமே அல்லாவாக இருக்குது, பார்க்குறோமா இல்லையா? அதே மாதிரி அதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறான்? கொடுத்துருக்குறான். அந்த அல்லாஹ் என்னுடைய ஷேக்கில் இறைவனாக வெளியாக, அந்த அல்லாஹ் தான் ஷேக்கில் வந்திருக்கிறான். அந்த அல்லாஹ் தான் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கான். எனக்கு எல்லாம் கொடுத்தவன் தான் ஷேக்கில் வந்திருக்கிறான். ஷேக்கில் வந்திருப்போம் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கான். அப்போ இதை ஷேக் சொல்லக்கூடாது, நாம் சொல்லணும். அதை நாம் முதலில் ஈமான் கொள்ளணும். முதல்ல நம்ம என்னது தீனில் முதல் விஷயம் என்ன தான்? ஈமான் தான். ஈமான் இல்லாமல் என்ன இல்லை? தீனே இல்லை. இப்போ ஈமான் கொண்டுட்டோம், அடுத்து நம்முடைய வேலை என்ன? ஈமான் அல்லாஹ் நமக்கு என்ன கொடுக்குறான் அப்படின்றத பார்க்குறது. ஈமான் கொண்டுட்டோம், நல்லா விளங்கிட்டோம். அடுத்து நம்முடைய வேலை என்ன? ஈமான் கொண்டுட்டோம், அடுத்து நம்முடைய வேலை நன்றி செலுத்துறது. என்னது? ஏன்? ஈமான் கொண்டாலே நமக்கு இதில் இவ்வளோ கொடுத்துருக்குறானே, அதானே ஈமானே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். அப்போ நன்றி இதுவரைக்கும் நம்ம எப்படி செலுத்திட்டு இருந்தோம்? எங்கேயோ எப்படியோ இருக்கிற அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு இருந்தோம். இப்போ நாம் அந்த அல்லாஹ்வை குறிப்பிட்ட இடத்தில் வைத்து நாம் நன்றி செலுத்தணும். வாழ்க்கையே நன்றி தான். நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமோ நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திற்கும் தூங்கி எந்திரிச்சா நன்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? தூங்கி எந்திரிச்சா, யா அல்லாஹ் என்னை மௌத்தாக்கி ஹயாத்தாக்கி இருக்கிறான், நன்றி. அஹ்யானி பாதமா மாத்தனி இலைஹின் நுஷூர், ஒன்றை தான் நான் வந்தாகணும். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை வந்து மௌத்தாக்கி திரும்ப ஹயாத்தாக்கியிருக்கேன். இப்போ மௌத்து நல்லா முழுமையாக மௌத்தாக்கணும், முழுமையாக தூங்கணும். நல்ல தூக்கம் வரணும்னு சொல்கிறாங்களா இல்லையா? சரியான தூக்கம் இல்லைங்க அப்படின்னா டயர்டாக இருக்கும். நல்ல தூக்கம், அந்த தூக்கம் எப்படி? மவுத்துன்ற அளவுக்கு தூங்கணும். அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறான் பாருங்க, மையத்து மாதிரி தூங்கணும். அப்படி தூக்கம் மவுத்தாக்கிடணும். அதான் படுத்த உடனே துவா வருது, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து, எல்லாம் உன் பேரால் நான் மௌத்தா போகிறேன், உன் பேரால் வாஹியா, அப்புறமா திரும்பினா ஹயாத்தாவை. அப்போ அல்லாவை கொண்டு நம்முடைய தேவைகளை நாமளாக மௌத்தா போகிறோம். ரசூல் என்ன சொல்கிறாங்க? நான் மௌத்தா போகிறேன்றாங்க. அப்போ நம்ம தூங்குகிறோம். அப்போ எனக்கு எல்லாம் உன் பேரால் நான் தூங்க போகிறேன், மௌத்தா போகிறேன், எனக்கு மௌத்துன்ற அளவுக்கு தூக்கத்தை கொடு. அப்போ நல்ல தூக்கத்தை எல்லாம் கொடுப்பான். அப்போ நாம் நமக்கு தேவையான விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். நம்முடைய எல்லா படங்களில் வரும், சுருக்கமாக நம்ம சொல்கிறோம். நீங்கள் இன்ஷால்லா அதை நம்ம அமல் செஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னது, ஒரு உப்பு தேவைனாலும் அல்லாட்ட கேளுங்க, செருப்பு வந்துட்டுனாலும் அல்லாட்ட கேளுங்க. அப்போ எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாட்ட கேளுங்க, அல்லாட்ட கேளுங்க. அப்போ அல்லாவை நாம் எங்கேயோ எப்படியோ நினச்சிட்டு இருந்தோம். அந்த அல்லாஹ் இப்போ நமக்கு காட்சியில் வந்தாச்சு. இப்போ இங்கே வச்சு நாம் அந்த எல்லா அமல்களையும் புதுப்பிக்கணும். இப்போ அந்த அமல் எல்லாம் நம்ம செய்யும் பொழுது அது நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். நம்முடைய
அந்த அமல்கள் எல்லாம் மிகப்பெரிய பிரயோஜனத்தை கொடுக்கும். அல்லாஹ்விடத்தில் நமக்கு வேண்டியதை கேட்கணும், நன்றி உள்ளவர்களாக இருக்கும். ஏன்னா நம்ம நன்றி என்னது, நமக்கு எல்லாம் நமக்கு இந்த ரூபத்தை பார்க்கும் பொழுது, ஷேகை பார்க்கும் பொழுது நம்ம நன்றி நிறைந்தவர்களாக நம்ம ஆகணும். எனக்கு எல்லாம் கொடுத்த இறைவன் தான் இந்த ரூபத்தில் வந்திருக்கிறாங்க. எதுக்காக? எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பதற்காக. இன்னும் நமக்கு நிறைய அவனை பற்றி அறிவை கொடுப்பதற்காக. அவனை பற்றிய அறிவு அவனுக்கு தான் இருக்குது. அல்லாஹ்வை பற்றிய அறிவு யாருக்கு தான்? அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. அப்போ அல்லாஹ்வை பற்றி விளக்கம் ஒரு இடத்துல இருந்து வருதுன்னு சொன்னால் அது அல்லாஹ் தான். அது யார் தான்? அல்லாஹ் தான். அதனால தான் எல்லா நபிமார்களும் எல்லா வழிமார்களும் அல்லாஹ் தான், அல்லாஹ்வுடைய தஜல்லி தான். அதனுடைய முழுமையான நிலையை தான் அல்லாஹ் இப்போ நமக்கு வெளியாக்கி இருக்கிறான். அதனுடைய இறுதி கட்டமாக முழுமையாக அந்த இறைவனே, இதுக்கு மேலே எதுவும் குறை இல்லாமல் அனைத்தையும் பரிபூர்ணமாக முடிச்சு வைப்பதற்காக அல்லாஹ்தாலா இந்த ரூபத்தில் வெளியாகி இருக்கிறான். அப்போ அதை நாம் சரியான முறையில் விளங்கி நாம் முதலில் செய்ய வேண்டியது ஈமான், நம்பிக்கை. ஏன்னா இந்த ஒரே இறைவன் தான். அப்போ இந்த இறைவன் தான் இந்த வான பூமி அனைத்தையும் படைத்தான், எல்லாம் படைத்தான், எல்லாம் கொடுத்தான், எனக்கு எல்லாம் கொடுத்துருக்குறான், என்ன படைத்தான், எனக்கு அனைத்தையும் கொடுத்துருக்குறான், எனக்கு மனைவி, மக்கள், காசு, பணம், வீடு, வாசல் எல்லாம் இவன் தான் கொடுத்துருக்கான். இனியும் எனக்கு எல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கான். முதலாவது நாம் நம்புறது, ரெண்டாவது நாம் நன்றி செலுத்துறது. நன்றி எப்படி? நாம் அனைத்துக்கும் அல்லாஹ் இந்த விஷயத்தை கொடுக்கும். நம்ம அந்த அல்லாஹ்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன வந்துடணும்? அல்லாஹ் இப்போ எப்படி வெளியாக இருக்கிறானோ அந்த ரூபத்தை மனதில் வைத்து நம்ம சொல்லணும். அல்லாஹ் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு முடியுதோ, 2 விஷயங்கள். ஒன்று, நமக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் ஒரு வேலைக்கு போகிறோம், யாரெல்லாம் இந்த வேலையை நல்லபடியாக முடிச்சு கொடு, அதை அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு போகணும். அப்படி ஒவ்வொரு தேவைகளிலும் அல்லாஹ்வை அழைத்து நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட சொல்லணும், கேட்கணும். ரெண்டாவது, நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன நன்மைகளுக்கு கூட அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு காலை எந்திரிச்சிலேருந்து எவ்வளவோ ஒரு சந்தோஷமான விஷயங்கள் வந்திருக்கா இல்லையா? அந்த நன்றி சொல்ல சொல்ல நன்றி சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இன்னும் அதிகமாகும். நமக்கு சந்தோஷமான விஷயங்கள் இன்னும் அதிகமாகும். நம்முடைய நிலைமைகள் என்னாகும்? மாறும். புரியுதுங்களா? நாம குறைகளை மட்டும் நினைச்சிட்டு வாழ்க்கையில் குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த குறைகளை நினைக்க நினைக்க குறைகள் அதிகமாகும், பிரச்சனைகள் என்ன செய்யும்? அதிகமாகும். ரெண்டுமே இருக்குது வாழ்க்கையில். குறைகளை எல்லாம் குறைச்சு நன்மைகளை, நல்ல விஷயங்களை அதிகமாக்க வேண்டுமானால் நம்முடைய கவனம் நல்ல விஷயங்களில், நன்றி செலுத்துவதில் நம்ம கவனம் செலுத்த செலுத்த நம்முடைய குறைகள் குறைந்து வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெருகிட்டே போகும். நாம் நன்மைகளை கவனம் செலுத்தாமல் குறைகளை கவனம் செலுத்த செலுத்த என்னாகும்? குறைகள் அதிகமாகி நன்மைகள் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், நான் அதை பல மடங்கு என்ன செய்வேன்? அதிகப்படுத்துவேன். நிச்சயமாக என்ன செய்வேன்? அதிகப்படுத்துவேன். அப்போ அதனால இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் வாக்குறுதியை மீறவே மாட்டான். அப்போ நாம் இப்போ அல்லாஹ்வை விளங்குனதோடு வேலை முடியல, இப்போ தான் வேலையை ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போது அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய நன்றியை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் இந்த வாசல் வழியாக நம்ம செய்யணும், இந்த பாதை வழியாக செய்யணும். இப்போ ஃபோனில் வந்து பேசுகிறோம், ஒருத்தர் ஃபோன்கிட்ட பேசுகிறோமா அந்த ஆள்கிட்ட பேசுகிறோமா? ஃபோனை பற்றி தெரியாதவங்களுக்கு யாரோ ஒரு காட்டுவாசி வர்றார், அவர் என்ன நினைப்பார்? என்னடா இவர் ஃபோனை பற்றி பேசிகிட்டு இருக்க, ஃபோனில் ஒன்றுமே தெரியாத ஆள் வந்தால் அவர் என்ன நினைக்க மாட்டார்? அங்கே இருக்கு வேறு யார்கிட்ட ஆள்கிட்ட பேசுகிறான்னு தெரியாது, அவருக்கு என்னதான் தெரியும்? அப்போ அது மாதிரி நாம் இந்த இடத்தில் இந்த ரூபத்தை கொண்டு நாம் பேசினால் நம்ம யார்கிட்ட தான் பேசுகிறோம்? அல்லாஹ்ட்ட தான் பேசுகிறோம். இங்கே நமக்கு நாம் என்ன செய்தாலும் அதையெல்லாம் யாருக்கு தான் போய் சேரும்? அல்லாஹ் தான். அப்போது அல்லாஹ்வுக்கு தான் போய் சேரும்னா அதை நாம் எந்த அளவுக்கு, இப்போ வந்து ஃபோன் இல்லை பேச முடியுமா? அமெரிக்காவில் இருக்கிறார், அவர்கிட்ட ஃபோன், இப்போ நம்மளுக்கு ஃபோன் இல்லை பேச முடியுமா? அவர்கிட்ட பேச. அப்போ அது மாதிரி இப்போ ஃபோன் கிடச்சிருச்சுன்னா நமக்கு சந்தோஷமா இல்லை வந்து கவலையா? இப்போ வந்து நமக்கு ஃபோன் கிடச்சிருச்சு, இப்போ அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம், நேரடியாக பார்த்து பேசலாம். இப்போ அது மாதிரி இப்போ நமக்கு அல்லாஹ்தாலா இந்த ரூபத்தில் வெளியாகிவிட்டால் அது நமக்கு சந்தோஷமா இல்லை கவலையான விஷயமா? நமக்கு வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அல்லாஹ் உருவம் இல்லாத அல்லாஹ்வை அல்லாஹ்தாலா அவன் இந்த உருவத்தில் வெளியாகிட்டான், இதுக்கு மேலே நமக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு.
இன்னும் நாம் அல்லாவை பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம், பேசணுன்னா பேசிக்கலாம், அல்லாட்ட எதனா கேட்கணுன்னா என்ன செஞ்சுக்கலாம், கேட்டுக்கலாம். ஃபோனில் கேட்குறோம், பதில் சொல்கிறார் அவர். ஃபோன் சொல்லுதா, அவர் சொல்கிறாரா? இப்போ எது வேணால் கேட்டுக்கலாமா இல்லையா? பேசணுன்னா பேசிக்கலாம், பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம், கேட்கணுன்னா கேட்டுக்கலாம். எல்லாமே நமக்கு என்ன ஆயிடுச்சு, லேசாயிருச்சு. ஏன்? அவர் இந்த ஃபோனில் வெளியாயிட்டார். அவர் இந்த ஃபோனில் அது மாதிரி அல்லாஹ் இந்த ரூபத்தில் இறைவனாக வெளியாகிட்டார். அப்போ நாம் இப்போ அல்லாவை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அல்லாவை உறுதியாக பற்றி பிடித்து அல்லாஹ்வுடைய கடமைகளை பரிபூர்ணமாக்கணும். சொன்னோம் அல்லாஹ்வுக்கு தான் நன்றி, அல்லாஹ்ட்ட தான் நான் கேட்பேன்னு சொன்னோம். அதையெல்லாம் நாம் செயலில் பரிபூர்ணமாக செயல்படுத்தி காட்டணும். எப்படின்னு புரியுதுங்களா? என்ன விஷயம் தெரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா இல்லையா? இப்போ நமக்கு வேலை சுலபமாக இருக்குதா, கஷ்டமாக இருக்குதா? ரொம்ப லேசாக இருக்குது. அல்லாவை நினைக்கிறது நமக்கு டக்குன்னு ஈஸியாக நினைக்கிறோம். அல்லாவை தொடர்பு கொள்வதற்கு நமக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ லேசாகிடுச்சு. அப்போ அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாவுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஈமான் கொள்வதிலேயே எல்லாம் வந்துடுச்சு. முதல்ல ஈமான் கொள்ளணும். என்னது? எனக்கு எல்லாம் கொடுத்துருப்பது யாரு தான்? அல்லாஹ் தான். அப்படி எல்லா அப்போ நமக்கு சேகை பார்க்கும் பொழுது நன்றி உணர்வு தானாக பொங்கிட்டு வரும். வருமா வராதா? அது வரணும். இது வரைக்கும் அப்படி யாரோ அப்படின்னு நம்ம ஒரு மனுஷனாக நினச்சா அது வராது. அது யார் என்ன இங்கே இருக்குது அதை விளங்குனா தான் அது என்ன செய்யும். அப்போ நமக்கு அந்த விஷயத்தை நாம் இன்னும் சரியான முறையில் பூர்த்தி ஆக்கலை. நம்ம என்ன செய்யணும்? பூர்த்தியாக்கி நமக்கு அந்த ரூபத்தை, இது அல்லாஹ்வுடைய ரூபம், அந்த ரூபத்தை நினைத்தாலே நமக்கு நன்றி உணர்வு பொங்கி வரணும். நன்றி உணர்வு பொங்கி வரணும். அப்படி நன்றி உணர்வு பொங்கி வந்தால் நாம் அல்லாஹ்விடத்தில் நமக்கு வேண்டியதெல்லாம் கேட்பதற்கும் நமக்கு சுலபமாக ஆயிரும். கேட்குறதெல்லாம் நடப்பதை கண்கூடாக நம்மால் பார்க்க முடியும். இப்போவே நம்மளால் என்ன செய்ய முடியும்? நாம் அதை பரிபூர்ணமாக்கிட்டோம். இந்த சந்தேகம் அது எப்படியா, அப்படியா, இப்படியா, என்ன, இது எல்லாத்தையும் நீக்கிடணும். பரிபூர்ணமாக நம்முடைய மனசு இதில் என்ன ஆயிடணும்? கிளியராக ஆயிடணும், தெளிவாக ஆயிடணும். எந்த விதமான கசடர, எந்த விதமான கசடும் இல்லாமல் நமக்கு இறைவன் இங்கேதான் அப்படின்றது தெளிவான முறையில் உறுதியாக ஆழமாக நாம் விளங்கி நாம் யாரை பார்த்தாலும் அந்த இறைவனுடைய உருவம் நமக்கு வந்துடணும். மனைவியை பார்க்குறோம், இறைவனுடைய உருவ ஞாபகம் வந்துடணும். மனைவி இறைவன் கொடுத்த அருட்கொடை. கணவரை பார்க்குறோம், இறைவன் நமக்கு ஞாபகம் வந்துடணும். பிள்ளைகளை பார்க்குறோம், இறைவன் நமக்கு ஞாபகம் வந்துடணும். காசு பணத்தை பார்க்குறோம், இறைவன் நமக்கு ஞாபகம் வந்துடணும். அப்படி ஞாபகம் வரும் பொழுது நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் தஆலா எனக்கு மனைவியை கொடுத்துருக்குறான், கணவரை கொடுத்துருக்குறான், பிள்ளைகளை கொடுத்துருக்குறான், வீட்டை கொடுத்துருக்குறான், வாகனத்தை கொடுத்துருக்குறான், காசை கொடுத்துருக்குறான், என்னுடைய கைகால்களை கொடுத்துருக்குறான், கண்களை கொடுத்துருக்குறான். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நாம் நன்றி சொல்லி பயிற்சி செய்யணும். அப்படி நன்றி சொல்லி பயிற்சி செய்து நம்முடைய கல்வில் நன்றி நிறையணும், நன்றி உணர்வு நிரம்பணும். அடுத்து நமக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வை கொண்டு நாம் செய்யணும். அல்லாஹ்வுடைய பேரால் நான் சாப்பிட்றேன், அல்லாஹ்வுடைய பேரால் நான் தூங்குறேன். அப்படி எல்லா காரியங்களையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்த பாக்கியம் இந்த சாப்பாடு, அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் இந்த தூக்கம், அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் இந்த உடை, அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் இந்த வீடு, அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் இந்த தண்ணி, இப்படி எல்லா பிஸ்மில்லா எல்லா காரியங்களையும் பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹ்வுடைய பெயரால் நாம் செய்யணும். அதே மாதிரி எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி ஆரம்பிக்கணும். அல்லாஹ்விடத்தில் உதவி தேடணும். எல்லாம் இந்த காரியத்தை நல்லபடியாக நடத்தி கொடு. ஏன்னா பெரிய விஷயம் இல்லை, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அல்லாஹ்ட்ட. அதுக்கு பிறகு அல்லாஹ்தாலா நமக்கு நடத்தி தரக்கூடிய எல்லா நல்ல காரியங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு சந்தோஷம். எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்தார். இந்த வேலை சிறப்பாக நடந்துச்சு, அந்த வேலை சிறப்பாக நடந்துச்சு, இப்படி அல்லாஹ்வுக்கு நடந்துச்சு. அது எல்லாவற்றுக்கும் கடைசியாக நேரடியாகவே நாம் சந்திக்கும் பொழுதும் இல்லை ஃபோனில் பேசும் பொழுதும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிற அடிப்படையில் நம்ம பேசணும். என்ன, நாம் பெரும்பாலும் பிரச்சனைகளை தான் அல்லாட்டையும் கொண்டு போவோம், ஷேഖட்டையும் கொண்டு போவோம். நல்லதை கொண்டு போக மாட்டோம். ஜாலியாக இருக்கிற விஷயங்களை, சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம்
கொண்டு போக மாட்டோம். எது தான் கொண்டு போவோம்? நல்லா இருக்கும்போது அல்லாஹ்வை மறந்துடுறது, ஷேகையும் மறந்துடுறது, ஜாலியாக இருக்கிறது. பிரச்சனை கஷ்டம் அப்படின்னா அல்லாஹ் என்ன இப்படி இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, அப்போ தான் அல்லாஹ்வும் ஞாபகம் வரும், அப்போ தான் ஷேகும் ஞாபகம் வரும். அது தப்பு இல்லை. ஆனால் அந்த பிரச்சனை பெரும்பாலும் சரியாக ஆகாது. ஏன்னா அல்லாஹ்விடத்தில் யார் நல்ல நிலையில் இருக்கும்போது அல்லாஹ்வை நினைக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் அவர்கள் கஷ்டப்படக்கூடிய நிலையில் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். நல்ல நிலையில் இருக்கும்போது அல்லாஹ் மறந்துட்டு கஷ்ட நேரத்தில் அல்லாஹ்வை நினைத்தால் அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, என்ன புது குரலாக இருக்குது, யார் ஆள் யாருன்னு தெரியலையே அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்போ அது மாதிரி நாம் இனி என்ன செய்யணும்? அதை மாற்றி ஷேகுமார்களிடத்தில், இப்போ அல்லாஹ்விடத்தில், இறைவனிடத்தில் நாம் நம்முடைய பேசும் பொழுது, நேரில் பேசும் பொழுதும் ஃபோனில் பேசும் பொழுதும் நாம் இதற்குன்னே என்ன செய்யணும்? ஃபோன் பேசணும். நேரில் பார்க்கும்போது இந்த விஷயங்களே நம்ம சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் நல்லது நடந்துச்சு, யார் நடத்தி கொடுத்தது? அல்லாஹ். அந்த அல்லாஹ் தான் நீங்கள் இருக்கிறான். எந்த அல்லாஹ் நமக்கு நடத்தி கொடுத்தானோ அந்த அல்லாஹ்வை நேரில் பார்க்கும் பொழுது அந்த அல்லாஹ்வுக்கு நாம் என்ன சொல்லணும்? எல்லாம் இந்த வேலை அப்படியே நடந்துச்சு, எல்லாம் நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருந்தோம், இந்த சந்தோஷமாக நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்படி நாம் இதை நம்ம பயிற்சியில் கொண்டு வரணும். இது புது விஷயன்றதுனால நமக்கு அது என்னது, நமக்கு பழக்கத்திலேயே வரமாட்டேங்குது. அப்போ அல்லாஹ்விடத்தில் நம்முடைய சந்தோஷங்களை கொண்டு அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்வை போற்றணும். அதுதான் வணக்கம். அல்லாஹ்வை புகழ்வது தான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது தான் வணக்கம். அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த பழக்கம் நமக்கு வந்துடுச்சுன்னா அல்லாஹ்ட்ட நம்ம கேட்க வேண்டியதே இல்லை. நம்முடைய கஷ்டங்கள் தானாக என்ன ஆயிடும்? தானாக அல்லாஹ்தாலா அதையெல்லாம் மாற்றிடும். அப்போ நாம் தேடணும் அல்லாஹ்ட்ட எதை கொண்டு அல்லாஹ்வை எல்லாம் இதனால் உங்கள் பொருட்டால், உங்கள் தவஜு ஃபைலானால் இந்த வேலை சிறப்பாக முடிஞ்சு பெருசுன்னு இல்லை. நாம் இது எனக்கு நல்லா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம், வீட்டில் என்ன பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறாங்க. இப்படி நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட நமக்கு சந்தோஷம் வருமா இல்லையா? சந்தோஷப்படாமலேயே இருக்கிறோம். பல காரியங்கள் நம்ம சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷம் வரும்போது அப்போ அல்லாஹ் கொடுத்தான்றதை நம்ம நினைக்கிறது இல்லை. அது தானாக வந்துச்சு, இல்லை அவர் செஞ்சார், இவர் செஞ்சார், இல்லை அதனால் நடந்துச்சு, இதனால் நடந்துச்சு, அப்படி எதையாவது அந்த சந்தோஷத்துக்கு சேர்த்துருவோம். கஷ்டம் வரும்போது தானே அல்லாஹ் ஞாபகம் வந்துடும். என்னடா அது, இந்த கஷ்டம், இது சரியாக மாட்டேங்குது, அது சரியாக மாட்டேங்குது, இது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. அப்போ இந்த கஷ்டத்தை பார்க்குறத விட்டுட்டு நல்ல விஷயங்களை அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து பார்த்து அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு நம்மால் சொல்ல முடியுமோ நேரடியாக சொல்வதற்கு முயற்சி செய்யணும். அதை கொண்டு அல்லாஹ்வுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய சந்தோஷத்தை அல்லாஹ்விற்கு நாம் காட்டணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிரும்? இந்த கஷ்டங்களுடைய நிலைமைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பனி மாதிரி அப்படி கரைஞ்சு ஓடிடும். நமக்கு அந்த சந்தோஷத்தை காட்டக்கூடிய சூழ்நிலை இல்லாததுனால, அந்த நன்றி செலுத்தக்கூடிய அமைப்பு இல்லாததுனால என்ன ஆகுது? நல்ல விஷயங்களை காட்டணும் போய் பெருசாக சொல்லிட்டு இருப்போமா? அப்படி கஷ்டம்னா 4 பேர்த்து சொன்னாதாங்க நிம்மதியாக இருக்குது. யாரோ அப்படி கஷ்டங்களை பேசி பேசி நம்ம கஷ்டங்களை அதிகமாக்கிக்கிறோம். கஷ்டங்களை நாம் விட்டுட்டு நன்மைகளை பேசணும். நன்மைகளை பேசுவதற்கு நமக்கு சரியான ஆட்கள் இல்லை. ஒன்று நாம் சொன்னால் பொறாமப்படுவாங்களா? நம்முடைய சந்தோஷங்களை சொன்னால் பொறாமப்படுவாங்க இருப்பாங்க. இன்னொன்று நம்மளை கேவலமாக நினைப்பாங்களா? சும்மா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம பெரிய சாதிச்சது மாதிரி சொல்கிறோம். நமக்கு அது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதை ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது அல்லாஹ்வுக்கு அதுதான் சந்தோஷமான விஷயம். அல்லாஹ்விடத்தில் அதை அல்லாஹ் உன்னை கொண்டு தான் இந்த காரியம் நடந்துச்சு, உன்னை கொண்டு தான் இந்த வேலை நடந்துச்சு, உன்னை கொண்டு தான் நான்
ஆரோக்கியமாக இருக்கிறோம், கண்ணியமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம், ஈமானோட இருக்கிறோம். இருக்கா இல்லையா? அதே அல்லாஹ்விடத்தில் நேரடியாகவே நாம் சொல்லி பழகணும். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்ட்ட பேசுறது அப்படி தான். அப்படி அல்லாஹ் சொல்கிறது, எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நன்றி செலுத்துங்கள். அப்படி நம்முடைய நன்றியை அல்லாஹ் வந்துட்டா சும்மா அப்படியே உம்முன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அல்லாஹ் வரான். இல்லை அல்லாஹ் பேசுவோம், நம்ம அப்படியே கேட்டுகிட்டே உட்காந்துருக்கோம். எல்லாம் பேசுவோம், நம்ம கேட்போம். நாம் என்ன பேசுறது, நம்ம என்ன செய்யணும், எப்படி பேசணும்? அவனை புகழ்ந்து தானே பேசணும். அல்லாட்ட பேசும்பொழுது சாதாரண ஒரு கட்சி தலைவர்கிட்டயே பேசுகிறோம்னா, தலைவரை அப்படின்னா தான் சந்தோஷம். அங்கேயா புகழ் ஆரம்பிச்சிருச்சா இல்லையா? தலைவர் உங்களை மாதிரி உங்களை விட்டு ஆள் இல்லை தலைவரை, நீங்கள் வந்துட்டு எல்லாம் சூப்பராகிருச்சு. ஒன்றுமே பண்ணலன்னா கூட, ஒன்றுமே இல்லைன்னா கூட என்ன செய்கிறாங்க? அப்போ இறைவனுக்கு உண்மையிலே செய்யக்கூடிய இறைவனுக்கு நம்ம என்ன செய்யணும், எந்த அளவுக்கு செய்யணும்? அப்போ அதுதான் நம்முடைய அடுத்த வேலை. முதலாவது ஈமான், இரண்டாவது நன்றி. அதுக்கு இடையில் அல்லாஹ்விடத்தில் நமக்கு வேண்டியதெல்லாம் கேட்கணும். அல்லாஹ்வுடைய பெயரால் நாம் எல்லா காரியங்களையும் ஆரம்பிக்கணும். அப்போ நாம் எந்த விஷயங்களையும் நாம் எடுத்துக்கக்கூடாது. நல்லது செஞ்சால் என்னுடைய திறமை, என்னுடைய பெருமை, நான் அப்படி செஞ்சுட்டேன். எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாம் உங்களுடைய இதில் இந்த வேலை சிறப்பாக நடந்துச்சு, இந்த காரியம் சிறப்பாக இருந்துச்சு. அப்படி நாம் மறைமுகமாகவும் அல்லாஹ்ட்ட பேசணும், நேரடியாகவும் பேசணும். அப்படி அல்லாஹ்வோடு நம்முடைய தொடர்பை பலப்படுத்தணும், ஈமானை பலப்படுத்தணும். அப்படி நாம் ஈமானையும் நன்றி உணர்வையும் அதிகப்படுத்த நம்முடைய வாழ்க்கை எல்லாமே சந்தோஷமாக இருக்கு. நம்ம வேறு எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் அது என்ன ஆகும், இது என்ன ஆகும், எல்லாம் அல்லாஹ் பார்த்துப்பான். அல்லாஹ்வை நாம் பார்த்துக்கணும். அல்லாஹ்வுக்கு வேண்டியது என்ன? அவனை நாம் ஈமான் கொள்ளணும், அவனுக்கு நன்றி செலுத்தணும். அவ்வளோதான், வேற எதையும் அல்லாஹ் எதிர்பார்க்கல. ஈமான் கொண்டு நன்றி செலுத்துங்கள், அவ்வளோதான். நான் உங்களுக்கு வாரி வழங்குறேன், உங்களுக்கு நான் நிச்சயமாக வாரி வழங்குவேன். அப்போ நம்ம தனியாக அல்லாட்ட இதை கொடு அதை கொடுன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கொடுத்ததற்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தால் போதும். கொடுத்ததற்கான நன்றியை சரியான முறையில் நாம் நிறைவேற்றிட்டாலே நமக்கு அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை. வாழ்க்கை எல்லாமே நமக்கு என்ன ஆயிரும், நம்ம பொறுப்பில் இருந்து அல்லாஹ் அவன் பொறுப்பில் எடுத்துப்பான். அவன் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி கொடுப்பான். புரியுதுங்களா? விளங்குதுங்களா விஷயங்கள்? அதெல்லாம் நமக்கு சரியான வழிகாட்டுதலை, சரியான பாதையில் நம்மளை கொண்டு போகிறான். அதை நாம் சரியான முறையில் விளங்கி அதில் சிறப்பாக செயல்படணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிரும், மாறும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக, விலக்கி தருவானாக, சரியான முறையில் அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد.